சொல்லக்கூடாத ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டா போதும். மெட்ராஸ் புதுசு, இந்த விலாசத்தை கூட்டிட்டு போய் விடுவீங்களா? ஏறுங்க சார் போலாம். எவ்வளவு அண்ணாச்சி? சார் அவ்வளவா கேட்க போறோம், அப்படியே கேட்டேன்னா கொடுத்துட்டு தான் போறீங்களா? ஏறுங்க பாத்துக்கலாம் வாங்க. அத வரனே சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கண்ணே, ஒவ்வொரு மாடி வீடுகளும் ரொம்ப பார்க்க அழகா இருக்குண்ணே. இது கூட 4 மாடிகளும் காணிங்கண்ணே. சார் வாங்க வாங்க, இந்த இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய கட்டிடம் வந்து பாருங்க. வாங்க வாங்க வாங்க, இந்த பாருங்க எவ்வளவு பெரிய பில்டிங் பாத்தீங்களா? நல்லா தெரியுதா? பாத்தீங்களா? இந்த மாதிரி நிறைய கட்டிடம் இருக்கு சென்னையில. பார்த்தா மாச கணக்குல பாத்துக்கிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு நிறைய காட்டினேன் இப்பவே. சரியா? இப்ப வீட்டுக்கு போமா? இன்னும் கொஞ்சம் காட்டுங்க. சரி போற வழியில நான் காட்டுறேன். போற வழியில காட்டுறேன். ஆசையா இருக்கு. சரி போற வழியில காட்டுறேன். வாங்க. அருமையா இருக்கு. வாங்க வாங்க சார், இதை விட இதை விட பிரமாதமா காட்டுறேன். வாங்க ஏறுங்க. சென்னை முழுக்க இவ்வளோ மாடி வீடுகள் நிறைய இருக்கு. பெரிய பெரிய மாடி எல்லாம் இருக்கு. நிறைய காட்டு. இப்ப வீட்டுக்கு போவோம். சரிங்கண்ணே. எவ்வளவு என்னாச்சு? 500 ரூபா கொடுங்க. 500 ரூபாயா? என்ன சார் 500 ரூபா கரண்ட் லைட் பண்ண ஷாக் ஆகுங்க. வந்ததுக்கு 200 ரூபா. எத்தனை பில்டிங் சுத்தி காட்டினேன்? 50 பில்டிங்க்கு மேல. ஒரு பில்டிங் 10 ரூபா வச்சாலே 500 ரூபா ஆகி போச்சு 50 பில்டிங்க்கு. நான் 50 பில்டிங் பார்க்கல, நான் 10 தான் பார்த்தேன். அப்படியா? அப்ப என்ன? சரி வந்ததுக்கு ஒரு 200, 10 10 100, அதுக்கு ஒரு 100, 300 ஆகி போச்சு கணக்கு. 300 ரூபா கொடுங்க. அதெல்லாம் 200 ரூபா எனக்கு. ஐயோ நம்ம கிட்டேவா ஏமாத்திட்டல்ல மச்சான். மச்சான் மச்சான் வா மச்சான் வா. இப்பதான் எங்களெல்லாம் பார்க்கறது வழி தெரிஞ்சுதா? மச்சான், சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்காம எப்படி மச்சான் இருக்க முடியும்? மச்சான், ஒரு ஆட்டோக்காரன் என்னை ஏமாத்தலாம் பாச்சா. என்னாச்சு? ஒரு பில்டிங்க பார்த்தா 10 ரூபான்னு சொல்லி 50 பில்டிங்க சுத்தி காமிச்சோம்னு சொல்லி கேட்டு 500 ரூபா கேட்டா மச்சான். நான் எப்படி ஆளு? நான் ஏமாத்துறா. நான் 10 தான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு 100 ரூபாய் கொடுத்தா. எந்த மாப்பிள்ள இப்படி அடிச்சிட்டீங்க? சென்னையில பில்டிங்கை சுத்தி பார்க்கறதுக்கு எந்த முட்டாள்ரா காசு கொடுப்பான்? ஏமாந்துட்டு வந்தது இல்லாம இதுல வீடா வேற. சீ வா.